பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுன்றது ஒரு பார்ட் தான் நம்மளுக்கு, ஓகேங்களா? அது வந்து யார் வேணாலும் நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, போய் பண்ணுவாங்க, நம்மளுக்கு வெற்றி தேடி தருவாங்க. அது வந்து நம்மளுக்கு பெருமை தரும் தான். ஆனால் இந்த மாதிரி மக்கள் பணியை செய்கிறதுக்கு சில பேர் தான் முன்னணி. நம்ம யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்? நம்மளுக்காக தானே அவர் வராரு, அப்போ நம்ம வந்து அவருக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். அதனால அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நான் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். அவர் இந்த பொண்ணு யார் எவர் என்னெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பொண்ணுக்கு இருக்க பேசிக் நாலேஜ் கூட சில பெரிய பெரிய பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறவங்க, அதுக்கப்புறமா வந்து அரசியல் வல்லுநர்கள்னு சொல்லிக்கிறவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே தன்னைத்தானே புகழ்ந்துப்பாங்க ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கிட்டு, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு கூட புரிதல் இல்லாத கூமுட்டையாக தான் வந்து இருக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு another வீடியோ. ஸோ என்னுடைய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் இந்த சேனல் வந்து வளர்கிறதுக்கும் நான் பேசும் கருத்துக்கள் விஜய் ஃபேன்ஸ்கிடம் போய் சேர்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் சந்தோஷம். ஓகே, ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நம்ம எவன் எடுத்து இதில் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒருத்தனுடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன், சின்னதாக ஒரு கிளிப்பிங் மாதிரி. ஸோ அந்த தருதலை பேசுகிறத கொஞ்சம் அப்படியே கேட்டு வந்துடுவான். நிறைய பேர் வாழ்த்துனாங்க, ஏறக்குறைய ரஜினி, கமல் உட்பட நிறைய ஆர்டிஸ்ட்லாம் ஒரு அஜித்குமாரை வாழ்த்துனாங்க. ஆனால் விஜய் மட்டும் வாழ்த்தலை. அவர் ஒரு வேளை பிஸியில் கொஞ்சம் மறந்துருக்காரு. வாழ்த்துக்கள் போகிறதுக்கு பதிலாக அவருக்கு நான் ஜனநாயகன் பார்த்தியா அப்படின்னு போடுற மாதிரி போஸ்டர் போடுறாரு. அவருக்கு எதிராக தான் போஸ்டர் போடுற மாதிரி தான் இது. காதல் காட்சியில் மட்டும் கூச்ச சுபாவம் வர மாட்டேங்குது, பண விஷயத்தில் கூச்ச சுபாவம் வர மாட்டேங்குது, சொத்துக்கள் சேர்க்குற விஷயத்தில் கூச்ச சுபாவம் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி பார்த்தவனை வாழ்த்தணும்னு சொல்லும்போது கூச்ச சுபாவம் வந்துடுதுன்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவரை பற்றி ஆக்சுவலி ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு 1 மினிட்க்கு நான் அவனுக்கு ரிப்ளை பண்ணி வீடியோ போட்டேன். பட் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இவன் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், புரிதல் இருக்கக்கூடிய அரசியல் புரிதலும் சினிமா புரிதலும் இருக்கக்கூடிய நபர்கள் பிரச்சனை கிடையாது. பட் இந்த சினிமா புரிதல் இல்லாமல் அடிமுட்டாளாக இருக்கக்கூடிய கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுக்கு ஒரு ஓட்டோட வேல்யூ என்ன அப்படின்றது தெரியல. ஒரு அரசியலமைப்பு அப்படின்ற அந்த அரசியலமைப்பினுடைய அதிகாரத்துடைய பவர், ஓகேங்களா, அந்த பவர் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் வந்து புரியாத தற்கொலைகளாகவே இருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சில இடியட்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த இடியட்ஸுக்கான ஒரு விளக்க வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அஜித் அவர்கள் இப்போ துபாயில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் ரேஸ் வந்து ஜெயிச்சார். உடனே என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வந்து இதை வந்து தலையில் தூக்கி வச்சு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கீங்க. சந்தோஷம், அவர் ஜெயிச்சதில் தவறு கிடையாது, கொண்டாடுறதுல தவறு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல புரிதலே இல்லாமல் விஜய்க்கு எவ்வளோ வன்மம் இருந்தால் அஜித்தை வாழ்த்தாமல் இருக்கிறாரு, விஜய்க்கு வந்து அப்போ அஜித் ஜெயிச்சது வந்து இல்லை அஜித்துக்கு போட்டியாக பார்க்குறாரு அப்படின்ற மாதிரியும், இதோட எஃபெக்டை நீங்கள் 2026 பார்ப்பீங்களா அப்படின்ற அந்த மெசேஜையும் நான் பல சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஸோ அப்போ இவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அடி முட்டாளாக இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பொண்ணு சொன்ன விஷயத்தை பார்த்துங்க, சிம்பிளாக சொல்லுது. அஜித் அவர்கள் ஒரு கார் ரேஸ் ஜெயிச்சார். யாருக்காக ஜெயிச்சார்? அங்கே தான் இங்கே முதல் கொஸ்டின். முதல்ல இந்தியன் கவர்மெண்ட்டில் இருந்து அஜித் அவர்கள் கார் ரேஸில் கலந்துக்கிட்டாரா அப்படின்ற முதல் கேள்வி இங்கே வருது. அது எவனாவது இப்போ இங்கே அஜித் ஃபேன்ஸ்னு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அதற்கு முதல் பதில் இருக்கா? இந்தியன் கவர்மெண்ட்டு அவரை இங்கே கார் ரேஸ்க்கு அனுப்பிச்சா? கிடையாது. அஜித்குமார் ரேசிங் அப்படின்னு அவர் ஒரு கம்பெனி இங்கே ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த கம்பெனியை பிரபலப்படுத்தணும். அவர் அதுக்காக தான் இந்த லாங் டிரைவெல்லாம் கிட்டத்தட்ட 1 இயராக வந்து பைக்கில் வந்து போனது வந்தது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விடாமுயற்சி ஷூட்டிங் நடக்கும்போது அதற்காக ஷெட்யூல் ஒதுக்கி ஃப்ரம் சென்னை டு லடாக் அப்படிலாம் போயிட்டு வந்து இங்கே துபாய் கூட வந்தார். ஸோ பைக்லேயே. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அந்த கம்பெனியை பிரபலப்படுத்துறதுக்கு. அப்போ இந்த அஜித்குமார் ரேசிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கூட்டு முயற்சி. ஒரு 4 பேர் சேர்ந்து வந்து இந்த காரை ரன் பண்ணி அதை வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் அஜித் அவர்களுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. முழுக்க அவர்களுடைய படம், ஸ்பான்சர்ஸு இல்லைன்னா வேறு யாராவது பார்ட்னர்ஷிப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போட்டு அதை பண்ணுறாங்க. ஓகே, இந்தியன் சார்பில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஆஸ் அ இந்தியனாக அவர் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படின்னும் போது ஜெயிச்சதுக்கப்புறமா அந்த கொடியை எடுத்து காட்டுறாரு. ஸோ இது அவருடைய ஒரு பெருந்தன்மை. அவர் காட்டாமல் கூட இருந்திருக்கலாம், புரியுதுங்களா? அஜித் அவர்கள் அந்த கொடியை காட்டாமல் கூட இருந்திருக்கலாம். நீங்களாடா எனக்கு காசு கொடுத்தீங்க, நான் இப்போ கஷ்டப்பட்டு படம் நடித்து பணம் சம்பாரித்து நான் என்னோடய பேஷனை நோக்கி நான் இங்கே வந்து கார் ரேஸ் நடத்தி என் கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்கு நான் எதுக்கு இந்தியா கொடியை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி கூட இருந்திருக்கலாம்.
பட் அது இல்லை. அந்த பெருந்தன்மையை நம்ம மதிக்கிறோம், அஜித் அவர்களுடைய அந்த திறமையை மதிக்கிறோம், அவர் ஜெயிச்சது சந்தோஷம், வரவேற்கிறோம், எல்லாமே ஓகே. ஆனால் அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு ரீசனை மட்டும் எடுத்தாந்து வச்சுக்கிட்டு அவரை கொண்டாடலை, அவரை வாழ்த்தலை, அவரை வந்து மதிக்க மாட்டேங்கிறாரு விஜய் அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டி பேசுகிற சில கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கூட்டத்தை நம்ம என்னன்னு சொல்கிறது? இதுதான் இங்கே பிரச்சனை. ஏன்னா ஒரு அரசியல் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அஜித் அவர்கள் இன்றைக்கி ஜெயிச்சிட்டாரு, ஓகே, அடுத்த படம் நடிக்க போகிறாரு. இந்த February 6 விடாமுயற்சி வரப்போகுது. அதற்கப்புறமா குட் பை டக்லி, அப்புறம் அடுத்த படம், அடுத்த ஒரு கார் ரேசிங், இப்படி அவருடைய லைஃப் அவரை மட்டும் அவர் குடும்பத்தை மட்டும் சார்ந்து போயிட்டுருக்கும். அவர் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் அவர்னால் மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ அஜித் அவர்கிட்ட போயிட்டு பரந்தூரில் போய் விமான நிலையம் அமைக்கிறது சரியா தவறான்னு கேளுங்க, அவருடைய கருத்து என்னன்னு பதிவு பண்ணுங்கள். இப்போ வேங்கை வயலில் போயிட்டு இப்படி வந்து தண்ணியில் மலம் கலந்துட்டாங்களே, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேளுங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார், ஓகேங்களா, இது வரைக்கும் துபாயில் ஒரு கார் ரேஸ் நடக்கும்போது இப்படி ஒரு கூட்டத்தை எவனுமே பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு போய் அஜித் ஓட்டுறான்னு சொல்லிட்டு 50-60 பேர் அந்த ஸ்டேடியத்துக்கு போகிறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் பார்க்குறாங்க. அப்படின்னும் போது அப்போ இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஐ திங்க் பிராட் பிட்னு நினைக்கிறேன். பிராட் பிட்டே வந்து பார்த்தீங்கன்னா யார்ப்பா அவர் அப்படின்ற மாதிரி கேட்டதாலாம் நியூஸ் வருது. ஸோ அப்போ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அஜித் அவர்கள் சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தில் எந்த அளவுக்கு தன்னுடைய கருத்து பதிவு பண்ணுறார் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இது ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி, அஜித் அவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பல வேறு மொழியிலிருந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து வாழ்கிற எந்த நடிகராக இருந்தாலும் சரி, அவருடைய கருத்து என்ன, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியலில் நடக்கக்கூடிய கருத்து என்ன. இப்போ திமுக ஆட்சியில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று இது வரைக்கும் நம்ம படங்களில் பார்த்த மாதிரி ஒரு நியூஸு, ஈசிஆரில் போகிற ஒரு பெண்கள், அந்த பெண்களை வந்து துரத்திட்டு வர்றாங்க பசங்க, காரில் வந்து சேஸ் பண்ணி நிறுத்துறாங்க. அந்த கொடியை பார்த்தா திமுக கொடி இருக்குது. ஸோ இப்போ இந்த அளவுக்கு ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இருக்க இந்த திமுக அரசாங்கத்தை அஜித் அவர்கள் எதிர்ப்பாரா ஆதரிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. உதயநிதி அவர்கள் கார் ரேஸ் நடத்தினப்போ அதற்கு வாழ்த்து தெரிவித்த அஜித் அவர்கள் தவறு நடக்கும்போது அதே அரசாங்கத்தை சுட்டி காக்கிற தைரியம் வரணும்ல. அப்போ எங்கே போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது ரஜினியாக இருந்தாலும் அதே தான். ஏன்னா இவங்க 2 பேருமே, ரஜினி வந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே தவறு நடக்குதுன்னா அதை வந்து சுட்டி காட்டுறது கிடையாது. தமிழ்நாட்டில் என்ன தவறு நடந்தாலும் சுட்டி காட்டுறது கிடையாது. ஸ்டெர்லைட்டில் 13 பேரை சுட்டதுக்கு தீவிரவாதிங்க, அப்புறம் வேறு யாரோ வந்து ஊடுருவிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் ரஜினிகாந்த் அவர்கள், புரியுதுங்களா? அதனால தான் அவருடைய பேரே அடி வாங்கிச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் கஷ்டப்பட்டு திருப்பி படம் நடித்து அதே இடத்துல கொண்டாந்து வச்சுருக்காப்புல. பட் ஸ்டில் பாலிடிக்ஸில் வராதனால அவர் சேஃபாக இருக்கார். இதே வந்திருந்தானா அவர் காலி. ஸோ அப்போ வந்தேரிகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லாருக்கும் கடுப்பாது. ஏன் நீ வந்தேரின்னு சொல்கிற, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தானே. அப்படி வந்தாரை வாழ வைக்கிற தமிழ்நாடு தான், ஆனால் இருக்கிற தமிழனை சாவடிக்கூடாதுல்ல. அப்போ ஒரு தமிழன் வளர்ந்து வர்றான் அப்படின்னா அப்போ இவ்வளோ பெரிய எதிர்ப்பை வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு இடத்துல வந்து விஜய் அவர்கள் இருக்கார். இன்றைக்கி அஜித்துக்கு யார் எதிரி? யாருமே கிடையாது. இன்றைக்கி அஜித்துக்கு யாருமே எதிரி கிடையாது. எந்த அரசியல்வாதியும் எதிரி கிடையாது, நடிகர்களும் எதிரி கிடையாது. ஏன்னா இஸ் இந்த டாப் லெவல். ஸோ அதனால் அவர்கிட்ட காம்படிட் பண்ணுறதுக்கு எந்த நடிகர்களும் கிடையாது எக்ஸப்ட் ரஜினிகாந்த், ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் எதிரிகளை சம்பாரித்து வச்சிருக்காரு விஜய், இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய வளர்ச்சி அப்படி, அந்த வளர்ச்சியை அவரை பீட் பண்ண முடியல யாருனாலையும். இந்த இப்போ கூட பார்த்தீங்கன்னா கேவி எடுத்து இப்போ ஜனநாயக பட போஸ்டர் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டுடைய ரைட்ஸு 75 to 78 crores வரைக்கும் விற்றுருக்காங்க அப்படின்றாங்க. இதுதான் இருக்கிறதே தமிழ்நாட்டுடைய ஹையஸ்ட்டு அமௌண்ட்டில் சேல் பண்ணப்பட்ட படம் அப்படின்ற விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. இது எந்தளவுக்கு உண்மை நமக்கு தெரியல, அஃபிஷியலாக நான் பார்க்கல. பட் ஸ்டில் நிறைய இடத்துல போஸ்டர்ஸ் வந்துகிட்டு இருக்குது. ஸோ மேபி இருக்கலாம். அப்போ இந்த அளவுக்கு படப்பேர் ரிலீஸ் ஆனோன்னே 78 கோடி 80 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய, ஓவர்சீஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு நபர். அப்போ இது தமிழ்நாட்டில் வேலை எந்த பிஸ்னஸ் ஒன்று பார்த்தீங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 450, 500, 600 கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய, ரெவென்யூ பண்ணக்கூடிய ஒரு படம் எடுத்து ரிலீஸ் ஆச்சுன்னா ரெவென்யூ பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக அரசியல் இறங்குற அப்படின்னும் போது ஒட்டுமொத்த அரசியல் அமைப்புமே அவருக்கு எதிரியாக தான் இருக்கும் இப்போ, புரியுதுங்களா? ஸோ அப்போ இது மட்டும் இல்லாமல் நேரடியாகவே அவர் என்னுடைய எதிரி யாருன்னு பிஜேபி அண்டு டிஎம்கே அப்படின்றத வந்து தெளிவாகவும் சொல்லிட்டார் அப்படின்னும் போது
மிகப்பெரிய ஒரு எதிரிகளை சம்பாரிச்சுட்டு இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற அந்த எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய ஒரு நபரை எந்த நடிகருக்குமே வாழ்த்தணுன்ற ஒரு தோணல் கூட இல்லை அப்படின்னா, அப்போ நீங்களாம் என்ன படங்களில் நடித்து முடிய பிடுங்க போகிறீங்க அப்படின்னு தான் கேட்குற மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் படங்களில் மட்டும் சோசியல் மெசேஜ் சொன்னால் பத்தாது, அது நிஜத்துலேயும் காட்டணும். உங்களை நம்பி உங்களை ஃபாலோ பண்ணுற இத்தனை கோடி இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னா, அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள், வாழ்க வாழ்கன்றதை சொல்கிறத விட்டுவிட்டு நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்னு அஜித் கேட்குறத வர்றது கரெக்ட் தான். அவங்க வாழ முடியாத சூழ்நிலை ஒன்று தமிழ்நாட்டில் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றதே அஜித் அவர்கள் உணர்ந்தாரா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு அஜித் அவர்கள் என்ன பதில் சொல்லுவார் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ நம்ம அவரை தேவையில்லாமல் வந்து அரசியலில் இறங்குங்கன்னெலாம் நான் சொல்லலை, அவரோட லைஃப் அவர் பார்க்கட்டும். பட் இந்த மாதிரி புரிதல் இல்லாமல் முட்டாள்தனமாக ஓட்டை நாங்கள் வந்து போட மாட்டோம், நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாமல் போ, அது உன்னோடைய விஷயம். நீ யாரை சப்போர்ட் பண்ணணும், யாருக்கு ஓட்டு போடணும், அது தனிப்பட்ட உரிமை, ஒவ்வொருத்தனுக்கும் தனிப்பட்ட உரிமை, அதில் மேட்டரே கிடையாது. ஆனால் முட்டாள்தனமாக பதிவு பண்ணுற விஷயம் இருப்பார், அதை தான் நான் இங்கே வன்மையாக கண்டிக்கிறேன். நீ பர்சனலாக யாருக்கான போட்டு போ, அது உன்னுடைய பிரச்சனை, அது நம்ம யாரும் சொல்ல முடியாது. பட் முட்டாள்தனமாக இந்த ரீசனுக்காகன்னு சொல்லுப்பார். ஸோ இதுதான் இங்கே வந்து புரிதல் இல்லாத அடிமுட்டாள்களான சில தற்கொலைகள்லாம் இருக்காங்க அப்படின்றதுக்கான உதாரணம். ஸோ இவங்களை நம்ம வந்து முதல்ல களையணும். இவங்கள மாதிரி ஆளுங்களை முதல்ல தேடி கண்டுபிடிச்சி தென்னை மெட்டையில் வெளுத்து விட்டோம்னா அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ மற்றபடி அஜித் அவர்கள் ஜெயிச்சதுலையோ அவருக்கு வந்து பத்மபூஷன் கொடுத்ததுலையோ நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் வந்து உண்மையை சொல்லப்போனால் இது எல்லாமே இப்போ பத்மபூஷன் இது எல்லாமே இல்லை, பத்மபூஷன் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் விஜய் அவர்கள் அப்படின்றது சாதாரண படிக்காத பாமரனுக்கும் புரியுன்ற விஷயத்தை இந்த முட்டாள்கள் புரிஞ்சுக்கணுன்றத ஸ்ட்ராங்காக வலியுறுத்தி வீடியோ முடிச்சுக்கிறேன். சிவன் another video. Love you all. Take care. Bye bye.